ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குற முன்னாடி தங்கங்களா, அம்மாவுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கடி தங்கங்களா. வாங்க போகலாம் பாண்டியன் ஸ்டோருக்குள்ளே. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜி இருக்காங்கள, ராஜியோட அப்பாவுக்கு வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க. அதை வந்து கதிர் பார்த்துடுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே கதிர்னால் தாங்கிக்கவே முடியலை. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் போய் விசாரிச்சிடுறாரு. விசாரிச்சதை சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லையோ திருச்சிலேயோ போய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நான் இல்லை, யாரும் வேணாம், நான் ஒத்தையில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் கேட்க மாட்டுறாரு. கதிரே நானே கூட்டிகிட்டு போகிறேன், காய்ச்ச தலைவலினா கூட பரவாயில்ல, விட்டுடலாம், இது ஒரு பெரிய விஷயம், இதுக்காண்டியாவது உங்களுக்கு துணையாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்களா தம்பி அப்படின்றாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ட்ராவல்ஸை நான் பார்த்துக்க சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், இனி எதாக இருந்தாலும் என் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பரை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கதிர் வந்து அவர் நம்பர் அவர் கொடுத்துட்டு இவர் நம்பர் இவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு வராங்க. அப்புறம் போய் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு வேலைக்கு அவரை விட்டுட்டு இவர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ற முடிவுக்கு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, மீனாவும் செந்திலும் தூங்கிக்கிட்டு இருக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. அன்றைக்கி வேலைக்கு போக முடியாமல் போயிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சரவணன் இருக்கார்ல, சரவணனும் அவங்க மாமாவும் சேர்ந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்திங்கன்னா, அங்கிட்டிருந்து மயில் யாரோடைய பேசிக்கிட்டு வராங்க. அதை பார்த்து அவங்க புருஷனுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், இவன் நல்லா ஜாலியாவில் பேசிக்கிட்டு வாரா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பார்க்குறாரு. அவங்க மாமா நினைக்கிற, ஐயோ இந்த பிள்ளைங்கிட்டு வராமல் இருந்தால் நல்லா இருக்குமேனு. ஆனால் மயில் என்ன செய்கிறாங்கன்னா, வந்து என்னங்க சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா தானே பார்ப்பேன், என்னைய போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வேலையெல்லாம் நல்லபடியாக போகுதாமாம்மா வச்சித்தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லபடியாக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பேசிட்டு கண்டுக்காமல் போயிடுறாங்க. புருஷனை கண்டுக்காமல். அவருக்கு அதை கண்டுக்கலைன்னதும் கூட ஒரு கோபம். விறுவிறுன்னு வண்டி எடுத்துகிட்டு போய் பின்னாடி போய் அந்த பிள்ளையை மறித்து நின்று, ஏண்டி நீ நல்லா ஜாலியாக இருக்க, என் குடும்பத்தையும் தவிக்க விட்டு என்னையும் தவிக்க விட்டு எவ்வளோ நல்லா நிம்மதியாக இருந்த என்னையும் பாடாப்படுத்திட்டு இப்படி இருக்க, அன்னைக்கு அப்படித்தான் மாசமாக இருக்கேன்னு சொன்னேன். நானும் சரி மாசமாக இருக்க திரும்ப வந்து ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா திரும்பியும் வந்து பதில் பேசலை. நீ என்னடி உன் இஷ்டத்துக்கு திரியிற வைக்கிறேன்னு அப்படி பேசுகிறாரு. மயில் வார்த்தையே பேசலைங்க. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க அவரை பேச விட்டு. அப்புறம் பேசி முடிச்சோடனே அவங்க வாட்டுக்கு நடந்து போகிறாங்க. இன்னமும் நான் கிறுக்கச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இவ வாட்டுக்கு இவ போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நாடகம் முடிக்குது.